ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் காலை வணக்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ரொமோன் வந்திருக்கு. ஸோ என்னையா இந்த நேரம் பார்த்து இதெல்லாம் வந்து 2-3 வாரத்துக்கு முன்னாடியே கொடுக்க வேண்டிய டாஸ்க்கு. எவ்வளோ சூப்பரான ஒரு டாஸ்க்கு இது போயிட்டு இப்போ வந்து அதுலேயும் இதில் என்ன கொடுமைன்னா, நல்லா ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ண வேண்டிய ஒரு வீக்லி டாஸ்க்கை வந்துட்டு ஒரு சண்டை மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னென்னா டாப் 8 விஸ் இப்போ வந்திருக்காங்க போய் எக்ஸ் கண்டஸ்டன்ட் 8 இவங்க 2 பேருக்கும் மோதுற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த சொன்னாங்களே அந்த எவிக்ஷனில் வந்து 2 பேர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம், வெளியில் இருந்தவங்க 2 பேர் மேபி எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு அதுக்காக கொடுத்துருக்காங்க பொழுது. அதுக்காக கொடுக்குற டாஸ்க்காக இது என்னையா நடக்குது? இல்லை எனக்கு ஒன்றும் புரியல. இதுலேருந்தே நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம் இது வந்து நடக்காது. அந்த 2 பேரை வந்து கீழே இறக்க போகிறோம் அப்படி சொன்னாங்க பார்த்தீங்களா, வெளியில் அனுப்ப போகிறோம், அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே எனக்கு தெரிஞ்சு கிடையாது. மேபி அதில் ட்விஸ்ட் கொடுக்குறாங்களான்னு தெரியாது. பட் நம்ம பார்க்குற வியூ படி பார்க்கும்போது, ஏன்னா அது ஒரு சீரியஸான இஷ்யூ. இவ்வளோ நாள் ஒரு டே ஒன்லேருந்து இது வரைக்கும் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்த ஒரு விஷயம். அதை வந்துட்டு போயிட்டு இந்த டான்ஸ் மாரத்தான் வச்சு அதில் யார் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களோ அதில் இவங்க தான் அதிகம், அவங்க தான் அதிகம், அதனால் நாங்கள் வந்து அனுப்புகிறோம் அப்படிலாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா டிக்கெட்டு பின்னாலே எப்படி போச்சு உங்களுக்கே தெரியும், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொமோ பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பழைய நினைவுகள் அப்படியே தட்டிகிட்டு வருது. உங்களுக்கு எந்தெந்த நினைவுகள் வருதுன்னு சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன எனக்கு ராஜு வந்துட்டு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார், ரொம்ப அழகாக இருக்கும், எல்லோரும் சிரிக்க வச்சுருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் வந்து நம்மளுடைய அர்ச்சனா அந்த ஒரு இது பண்ணியிருப்பாங்க, திமிர் அந்த வெள்ளி மாதிரி பண்ணியிருப்பாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். அதேமாதிரி தினேஷ் வந்துட்டு ரஜினி மாதிரி சூப்பராக இருக்கும், அப்படியே ஆப்டாக இருந்திருக்கும், ரொம்ப அழகாக இருந்திருக்கும். அவங்களும் விசித்ரா மேடம் வந்து 2 பேரும் அநியாயத்துக்கு பண்ணியிருப்பாங்க லொல்லு. அதேமாதிரி மாயா அப்போ அநியாயம் அந்த குத்து மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி யாருமே லைஃப்பில் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஐஸ்வர்யா ராய் கூட அவங்க மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு தெரில, அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து அதே மாதிரி விஷ்ணுவோட விஷயங்களும் எனக்கு ஞாபகத்து வருது. நான் அதில் வந்துட்டு மேலே வந்து சாயறதா ஒரு பிளான் இருக்கும், அதில் நடுவில் இவர் வந்து பூந்துறாரு நம்ம மணி. அதெல்லாம் வேறு மாதிரி வெறுத்துனா நம்ம கமலாசனை சொல்லி சிரித்ததெல்லாம் இன்னும் கண்ணுக்குள்ளே நிற்கிது. ஸோ அந்த மாதிரி காமெடியாக போகுமா? ஏன்னா அது வந்து பயங்கரமான ட்ராஜடியான ஒரு சீசன், அதில் ஒரு காமெடி கலந்த விஷயங்கள்லாம் போச்சு. ஸோ இதில் அது மாதிரி எது போகுமா அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கணும். அதே மாதிரி இந்த ப்ரொமோவில் வந்துட்டு இதுக்கு பேர் ஆடியோ ஆட்டம் என்ன அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. மொத்தமாக வந்து 8 பேருக்கு, இந்த 8 பேருக்கு போட்டி. அதில் வந்து நான் ஆல்ரெடி இந்த அப்டேட்டில் உங்களுக்கு நேற்று கொடுத்துருந்தேன், காலையிலையும் கொடுத்துருந்தேன். நம்ம முத்துக்குமார் வந்துட்டு இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, விஜய் சேதுபதி அவர்களுடைய அந்த கேரக்டர் எடுத்திருக்காப்புல. நம்ம சௌந்தர்யா வந்துட்டு த்ரிஷா கேரக்டர் எடுத்திருக்காங்க. தீபக் வந்துட்டு ரஜினி சார் தாம் தகுடு தூம் தகுடு தம் தகுடு அந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சிவகுமாருக்கு வந்துட்டு பில்லா, இது மங்காத்தா அஜித் சார் அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் மங்காத்தா. வெள்ளையாடு மங்காத்தா வேறு மாதிரி இருக்கும். ஸோ சிவகுமார்லாம் முடிஞ்சிச்சா. வர்ஷினி அவங்களுக்கு மேபி சந்திரமுகியாக இருக்குன்னு நினைக்கிறேன். சாச்சராக்கு வந்துட்டு இவங்களது கேரக்டர்னு நினைக்கிறேன். நல்லா ஆனால் பயங்கரமாக இருக்கும் போல இருக்குது. பார்க்கலாம், அவங்களுடைய நடிப்பு திறமை காமிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம். அதே மாதிரி எல்லா கண்டஸ்டன்ட்டும் திரும்ப வந்து அவங்களால என்ன பண்ண முடியுமோ அந்த ஷோவில் வந்துட்டு ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சாச்சனா, அதுக்கப்புறம் வந்துட்டு சுனிதா, இவங்கெல்லாம் வந்துட்டு அதுவும் ஃபேட்மேன் ரவீந்தர் நேற்றுலாம் வந்து அவர் பண்ண விஷயங்களால் பிக் பாஸ் டென்ஷன் ஆகிட்டு வார்னிங் கொடுத்துட்டார். இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் வெளியில் விட்டீங்க அப்படின்னா நான் மெயின் டோரை திறக்கன்னு தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த அவர் பேசியிருக்காரு. ஏன் அப்படி பேசியிருக்காருன்னா, ஆக்சுவலாக அந்த வார்னிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அந்த விஷயங்கள் நம்மளுக்கு காமிச்சாங்க, ஏன்னா அதை நான் பார்க்கல. ஆனால் தீபக் சார் சொல்லும்போது தான் நம்மளுக்கு தெரியுது. தீபக் சார் சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா, ஃபேட்மேன் ரவீந்தர் பின்னாடி வெளியில் ஆக்சுவலாக விஷ்ணுக்கும் ஃபேட்மேன் ரவீந்தருக்கும் பயங்கரமான கிளாஷஸ் ஏற்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் விஷ்ணு என்ன பண்ணியிருக்காருன்னா, ஃபேட்மேன் ரவீந்தர் அவர்களுடைய மனைவிக்கிட்டே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்கிற மாதிரி வெளியில் நியூஸ்லாம் போச்சு. ஸோ இந்த நியூஸ் அப்படியே வந்து கன்வே செய்யப்பட்டது போல இருக்குது. நம்ம சௌந்தர்யா கிட்ட ஃபேட்மேன் ரவீந்தர் சொல்லியிருப்பார் போல இருக்குது. ஆக்சுவலாக அவர் காலையிலேருந்து வந்ததுலேருந்து பேசிட்டு தான் இருக்கார். நானே பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 வீடியோ 30 வீடியோ போட்டுருவேன். அதே நம்மளுக்கு மூச்சு தள்ளுது. நடுவில் ஆனால் கொஞ்சம் கேப் போடுறோம். ஆனால் அவர் வந்துட்டு ஃபுல்லாக பேசிட்டே இருக்குது. இதுதான் உண்மையிலே, அதுவும் வந்து பேசுகிற வார்த்தைகள் கரெக்டாக அந்த கோர்வையாக. நான்லாம் அந்த அளவுக்குலாம் கால் யூஸ் கூட வர மாட்டேன் வச்சுக்கோங்களேன். அவ்வளோ அழகாக வந்து பேசுகிறாங்க. அதை பேசும்போது நம்மளுக்கு அப்படியே இது இருக்குது. அதனால தான் ஒரு பெரிய ரிவ்யூவராக இருக்காங்க. ஸோ அவர் வந்து சொல்லியிருக்கார் போல இருக்குது அந்த விஷயத்த. அதை தீபக் சார் சொன்ன அடுத்த நிமிஷம் தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓ இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு தான் உடனே வந்துட்டு வந்த 8 பேரும் இதுக்கு மேலே ஏதாவது ஒன்று வெளியில் நடக்கிற விஷயங்களை சொன்னீங்கன்னா நான் வந்துட்டு இதான் லாஸ்ட்டுன்னு சொல்கிறேன், வெளியே போயிடுங்கன்ட்டாங்க. எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது. சரி ஓகே, வெளியில் நடக்கிற விஷயங்களை சொல்லக்கூடாதுன்றதில் ரொம்ப முனைப்பாக இருக்கீங்க, ரைட். இப்போது சிவகுமார் வரும்போது ஒரு டாஸ்க் ஒன்று பண்ணார். அது வந்து சிவகுமாருக்கு ரிலேட்டடே இல்லை. ஆனால் ப்ரொமோவில் வந்து சிவகுமார் தான் அந்த டாஸ்க்கை பண்ண மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் என்னென்னா நம்ம முத்துக்குமரன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என்னது அறம் சொல்கிறியா, உன் செயலில் எதுலேயுமே அறம் இல்லை,
போட்டு அறுக்கிற அப்படின்ற மாதிரி. அப்புறம் அருணுக்கு ஒன்று சொல்லியிருப்பாங்க, நீ பேச ஆரம்பித்தா வந்து தாங்க முடிய மாட்டுது, டயர்டாகிடுது அப்படின்னு சொன்ன மாதிரி. ஜாக்லினுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி இவ்வளோ இது பண்ணுறீங்க, முதல்ல ஜெஃப்ரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ யார் அப்படின்ற மாதிரி கலாச்சிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் வந்துட்டு என்னன்றதை பிக் பாஸ் வந்து கடைசியாக சொல்லியிருப்பார். சிவகுமார் இது எங்கேருந்து வந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கன்னு. அப்போ அவர் என்ன சொல்லியிருப்பார், வெளியிலேருந்து வந்த கமெண்ட்ஸுங்க ஆடியன்ஸ் கிட்டேருந்து. இப்போ அது மட்டும் வெளியிலேருந்து இன்ஃபர்மேஷன் உள்ள வரலாமா? ஸோ என்னென்னா அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் உள்ளே வந்தால் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸ் உள்ளே வரக்கூடாதுன்னு போது இது பண்ணிக்கிறாங்க. அதேமாதிரி வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு முத்துக்குமார் தான் டைட்டில் வின்னர்ன்றதை அங்கே சொல்லிட்டாங்க. இப்போ அதை சொன்னதுனால என்ன ஆக போகுது அப்படின்னா, பணப்பெட்டி மேட்ரு பயங்கரமான ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இப்போ வந்துட்டு மோஸ்ட்லி இப்போ சௌந்தர்யா வந்து டைட்டில் வின்னராக வருவாங்களான்னு சொல்லி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. இப்போ சௌந்தர்யாவுக்கே வந்து அது ஒரு பெரிய டவுட் வந்து கிளப்பி விட்டுருச்சு. ஏன்னா வந்தவங்க எல்லாருமே முத்துக்குமாரனை வந்துட்டு டே நீ தாண்டா வேற மாதிரிடா அப்படி இப்படின்னு சொன்னதுனால என்ன ஆகிடுச்சு, அவங்களுக்கு அந்த ஹோப் போயிடுச்சு. கடைசியில் ஒரு இடத்துல பவித்ரா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா எனக்கு வந்துட்டு முத்துக்குமாரன் வந்து வின் பண்ணால் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை வந்து ஒன்று பயத்தில் சொல்லியிருக்கலாம், இல்லை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், இல்லை அதுக்கு ஒரு மனசு வேணும். அந்த மனசு, ஏன்னா மற்றவங்களும் அதை வாயை திறக்க மாட்டாங்களே. அதே மாதிரி இந்த பவித்ராக்களை சொல்லும்போது பக்கத்தில் நம்ம ரயானை காமிக்கிறாங்க. ரயானை பேசி எவ்வளோ பேசி மண்டையை கழுவிருப்பேன். ஒரு வார்த்தை இப்படி வந்து நான் இருக்கும்போது பேசலாமா, முத்துக்குமார் தான் டைட்டில் வினர், நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பண்ணிட்டு இருந்தால் பார்க்கும்போது நல்லா சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த டைட்டில் வினர் அப்படின்ற ஒரு விஷயம் இவர் அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்தினால் என்ன ஆகிடுச்சு, இந்த பணப்பெட்டி மேலே எல்லாரோட கான்சன்ட்ரேஷன் இப்போ இங்கே வந்துருச்சு. இப்போ யார் எடுக்க போகிறாங்கன்றது ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது. இப்போ எப்பயுமே ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு நம்மளாம் ஒருத்தரை வந்து திங்க் பண்ணியிருப்போம், ஆனால் அவங்க எடுக்கிறது போது சில சம்பவங்கள் நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து அல்டிமேட்டில் வந்து ஜூலி எடுக்கணும்னு நம்ம எல்லோரும் ஆசைப்பட்டிருப்போம். ஆனால் ஜூலி கையிலேருந்து இன்னொருத்தவங்க கொடுத்துருப்பாங்க, அவங்க பேர் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எனக்கு ஞாபகம் இல்லை. அதை வந்துட்டு ஜூலி தான் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துருவாங்க. அப்போ கடைசியாக பிக் பாஸ் வந்து ஒரு ட்விஸ்ட் வைப்பார், அவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு போட்டி வைப்பார். அவங்க ஆக்சுவலாக அதில் வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட வருவாங்க. அவங்கள வந்துட்டு ஜூலி கூட போட்டி போடும்போது ஜூலியை அசால்ட்டாக அவங்க வின் பண்ணிவிடுவாங்க, முடிஞ்சு போச்சு, அவங்க அந்த பெட்டியை தூக்கி போயிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் ஒரு சீசன்லையும் நடந்திருக்கு. இப்போ வந்துட்டு லாஸ்ட்டில் அதுக்கு முன்னாடி வந்து கதிர் வந்துட்டு டக்குன்னு எடுத்துருப்பார், வச்சவொடனே பணப்பெட்டி எடுத்துருப்பார். அப்புறம் அமுதவாணனுக்கு தனியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, திரும்ப வந்துட்டு பணப்பெட்டி இறக்கியிருப்பாங்க. அமுதவாணன் அதை வாங்கியிருப்பார், டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணிட்டு அமுதவாணன் அதை அடிச்சிருப்பார். இப்போ அந்த கான்செப்ட்டில் தான் ரயான் இருக்கார். இப்போ ரயானுக்கு வந்து டைட்டில் வின் பண்ணிட்டு நம்மளுக்கு தெரியும். அவர் வந்து ஆக்சுவலாக இந்த டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணதுக்கு முக்கிய காரணம் அக்காவோட வாக்கு ஒரு பக்கம் இருந்தாலும், மக்கா நான் அங்கே இருக்கணும், நான் இருந்தால் தானே அடுத்தது, நான் இருக்கிறதுக்கு எனக்கு டிக்கெட்டு ஃபினாலே வேணும், அது டிக்கெட்டு ஃபினாலே தான் நான் டேரெக்டாக ஜம்ப் பண்ண முடியும், இந்த பரமபாதத்தில் டம்மால் நிற்கிற மாதிரி எகிற முடியும். அதனால தான் அவர் வந்துட்டு அங்கே வந்து அந்த ஒரு பெரிய ஒரு வெறித்தனமான ஒரு பர்ஃபார்மன்ஸும் எக்ஸ்ட்ரா கொடுத்தார். இப்போது டிக்கெட்டு ஃபினால் அடித்தாச்சு, யாரும் கண்டுக்காத நேரத்தில் நான் அடிக்கணும்னு தான் அவரோட பிளான். இப்போ இதில் இன்னொரு பெரிய காமெடினா, இன்றைக்கி டான்ஸ் மாரத்தான் கொடுத்துருக்காங்க, பயங்கரமான விஷயங்களும் வரப்போகுது. ஆனால் பணப்பெட்டின்றது வரவே இல்லை. இப்போது அடுத்த வாரம் தான் அடுத்த வாரம் எண்டில் வந்து நம்மளுக்கு ஃபினாலே வருது. இப்போ இப்படி போயிட்டே இருந்ததுன்னா, ஏன்னா எப்பயுமே பணப்பெட்டி எடுத்து ஒரு வாரம் கேப் போட்டு அதுக்கப்புறம் ஃபினாலே வர விஷயங்களும் வரும். இப்போ பணப்பெட்டின்றது இது இப்போ புதன்கிழமை ஆகி போச்சு, இன்னும் வரல. அப்போ எப்படி, ஏன்னா பணப்பெட்டி ஒரு வாரம் முழுக்க வர ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். ஸோ எனக்கு தெரிஞ்சு கிடைச்ச தகவலாம் வச்சு பார்க்கும்போது இந்த வாட்டி பணப்பெட்டி கிடையாதுன்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஒருத்தர் 2 பேர் அடிச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு டாஸ்க் வச்சு நம்மளுக்கு தேவையான நபர்களுக்கு கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு அந்த மாதிரி இல்லை, எல்லாருமே அடிச்சுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க, பாவம் பிள்ளை என்ன பண்ணுன்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த வாட்டி பணப்பெட்டியை வைக்க போகிறாங்களான்றது தெரியல. ஆனால் இன்றைக்கி இல்லைன்ற மாதிரி நியூஸஸ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த வாட்டி பணப்பெட்டி இது வரைக்கும் வரல, வந்துச்சுன்னா அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வரும் சொல்கிறேன் நான். அதேமாதிரி இந்த வாரம் வந்துட்டு மிட்வீக் எவிக்ஷன் வேறு இருக்குது, லாஸ்ட் எவிக்ஷன் வேறு இருக்குது. ஆல்ரெடி ஒருத்தர் உள்ளே போயிட்டார், அங்கே 4 பேர் தான் போக போகிறாங்க, மீதி 7 பேர், இதில் 3 பேர் கழிக்கணும். நிறைய சம்பவங்கள்லாம் காத்துட்ருக்கு, என்ன நடக்குது தெரியல. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஒரு இன்றைக்கில் நாளைக்கு மிட்வீக் எவிக்ஷன் நடக்கும். அதே மாதிரி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எவிக்ஷன் நடக்கும். அடுத்த வாரம் மிட்வீக்கில் ஒரு எவிக்ஷன் நடக்கும். இந்த 3 பேர் மைனஸ் பண்ணிட்டு மீதி டேரெக்டாக அந்த 5 பேர் அங்கே போவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சீசன் 8 எப்படி போச்சிங்க தெரிலங்க அப்படின்னு இருக்கா, எப்பா எப்படியாவது முடிஞ்சால் சரி அப்படின்னு இருக்கா, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் கமல்ஹாசன் அவர்களை மிஸ் பண்ணுறீங்க, விஜய் சேதுபதி சாரே சூப்பருங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணி தட்டி விடுங்க. இந்த மாதிரி உங்களுக்காக நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த லைக் பட்டன் தட்டி விட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாய் நண்பர்களே.